எல்லோருக்கும் வணக்கம். ஓம் சரவணபவ. வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நம்ம எல்லாருமே தனியா உட்கார்ந்து மனசுக்குள்ள கேட்கிற ஒரு கேள்வி இருக்கு. நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறேன்? நான் நல்ல மனசோட செய்யற விஷயங்கள் ஏன் உருப்படியா நடக்கல? சில நேரம் கடவுளை கூட சந்தேகப்படுவோம். உங்களுக்கும் இந்த நிலை வந்திருந்தா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. இது உங்களுக்கான முருகனின் நேரடி செய்தி. அவன் பெயர் கார்த்திக். கனவுகள் நிறைய இருந்தவன். உழைப்புக்கு குறைவே இல்லை. ஆனா தொடங்கிய தொழில் நஷ்டம். நம்பி செய்த முயற்சிகள் தோல்வி. கடன், குடும்ப அழுத்தம், சமூகம் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் சேர்ந்து அவன் மனசை நொறுக்கிட்டிருந்தது. ஒரு நாள் மனசு தாங்காம பழனிமலை அடிவாரத்துல உட்கார்ந்து முருகனிட கோபமா வேதனையா கேட்டான். முருகா, நான் உன்னை நம்பலையா? நான் உனக்கு நேர்மையா இல்லையா? என் வாழ்க்கை ஏன் இப்படியே இருக்கு சொல்லி அவன் கண்கள் கலங்கின. அந்த நேரத்துல அவன் அருகில ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்தாரு. கொஞ்ச நேரம் எதுவுமே பேசல. பிறகு மெதுவா கேட்டாரு, ஏம்பா, முருகனோட வேலை நீ எப்பவாவது கவனிச்சிருக்கியா? கார்த்திக் புரியாம பார்த்தான். பெரியவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, தம்பி, முருகனின் வேல் வெறும் ஆயுதம் இல்ல, அது ஒரு முழு வாழ்க்கை பாடம். வேலோட அடிப்பகுதி அகலமா இருக்கும், அது உன் பார்வை பறந்ததாக இருக்கணும். நடுப்பகுதி ஆழமா இருக்கும், அது உன் சிந்தனை ஆழமா இருக்கணும். நுனிப்பகுதி கூர்மையா இருக்கும், அது உன் இலக்கு தெளிவா இருக்கணும். நீ உழைக்கிற, ஆனா பயத்தோட உழைக்கிற. வெற்றி வரணும்னா பயத்தை அறுக்க தெரிஞ்ச மனசு வேணும். வெற்றிவேல் கையில பிடிக்கிறது இல்ல, மனசுல உருவாக்குறது தான். அடுத்த நொடியே அந்த பெரியவர் காணாம போனாரு. ஆனா கார்த்திக்கின் மனசுல ஒரு தெளிவு பிறந்திருந்துச்சு. என் பிரச்சனை முருகன் கிட்ட இல்ல, என் பயத்துக்குள்ளதான் இருந்திருக்கு. அவன் எழுந்தான், நடக்க ஆரம்பித்தான். இந்த முறை பயத்தோட இல்ல, நம்பிக்கையோட. பக்தி என்பது வெறும் வேண்டுதல் அல்ல, நமக்குள்ளே இருக்கும் சக்தியை நம்புவதுதான் உண்மையான பக்தி. உங்கள் வாழ்க்கையில இப்போ நீங்கள் எந்த நிலையில இருந்தாலும் முருகனின் வேல் மாதிரி கூர்மையான நம்பிக்கை இருந்தா உங்களால் அடைய முடியாத உயரம் எதுவுமே இல்லை. நம்பிக்கையே வேல், வெற்றியே அதன் பயன். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டிருந்தா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்று காமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரோ ஒருத்தருக்கு இது வாழ்க்கை திருப்பமா இருக்கலாம்.